ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்று ஆணி அனுஷம். ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய திருவவதார தினம் 1200வது வருஷம் என்று அனைத்து திவ்ய தேசங்களிலும் அபிமான ஸ்தலங்களிலும் இன்னும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவருடைய தனியன் ஜேஷ்ட மாசே தனுராதே ஜாதம் நாதமுனிம் பஜே யஹ ஸ்ரீ ஷடாரேஹே ஸ்ருதவான் பிரபந்தம் அகிலம் குரோஹோ நமோ சிந்தியாத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையேகாத பகவத் பக்தி சிந்தவே. ஜேஷ்ட மாசே ஆனி மாதத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்த நாதமுனிகளை நான் பஜிக்கிறேன், வணங்குகின்றேன் என்று இவருடைய தனியனாரது. இவருடைய திருநாமங்கள் நாதமுனிகள், ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீ ரங்கநாதமுனிகள், நாத பிரம்மர். இவருக்கு திருக்குமாரர், இவருடைய திருக்குமாரர் நாமம் ஈஸ்வர முனிகள். ஆச்சாரியர் சாக்ஷாத் நம்மாழ்வாரே ஆவார். புருஷகார பூதர் மதுரகவி ஆழ்வார். சிஷ்யர்கள் உய்யக்கொண்டார் குருகை காவலப்பன், பிள்ளை கருணாகரதாசர்னு தொடங்கக்கூடிய சில சிஷ்ய கோஷ்டிகள். இவர் அருளி செய்த பிரபந்தங்கள்னு பார்த்தால் நியாய தத்துவம், யோக ரகசியம், புருஷ நிர்ணயம் என்று இவர் அருளி செய்த பிரபந்தங்கள் ஆகும். ஸ்ரீமன் நாதமுனிகள் கண்ணினோட் சிறுத்தாம்பு என்கிற கிரந்தத்திற்கு தனியன் அருளியுள்ளார். நாம் தினமும் சொல்லக்கூடியது அவிதித விஷயாந்தர ஷடாரேஹே என்று தொடங்கக்கூடிய தனியனும் வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏது எம்மை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் சொல்லக்கூடிய தனியன் இவர் அருளியதே. மேலும் திருவாய்மொழிக்கும் தனியன் அருளியிருக்கிறார். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம்னு சொல்லக்கூடிய தனியனும் இவர் அருளியதே. பெரியாழ்வார் விஷயமாகவும் தனியன் அருளியிருக்கிறார். குருமுக மனதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமா தாதுகாமகான்னு சொல்லக்கூடிய தனியனும் இவர் அருளியதே. குருமுக அனதீத்திய பிராகவேதான் நாம் தினமும் ஸ்மரிக்கக்கூடிய பெரியாழ்வார் விஷயமாக அருளியுள்ள தனியன். நாதமுனிகளை போற்றி உரைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். சாக்ஷாத் இவருடைய திருப்பேரனார்னு சொல்லக்கூடிய ஆளவந்தார் அவருடைய ஸ்தோத்திர ரத்னம் என்கிற உயர்ந்த ஒப்பற்ற கிரந்தத்திலே முதல் ஸ்லோகமே இவரை பற்றி அருளியிருக்கிறார். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா இன்னும் சொல்லக்கூடிய தனியனும் நமோ சிந்தியாத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையேகாத பகவத் பக்தி சிந்தவே. நாதமுனிகளினுடைய அருட்கடாட்சத்தாலே நான் எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்துமாறு பாக்கியத்தை பெற்றேன்னு அவரே சொல்கிறார். மேலும் பராசர பட்டர் நாதமுனிகளை பற்றி ஒரு ஸ்லோகம் ரங்கராஜ ஸ்தவத்திலே அருளியுள்ளார். நௌமி நாதமுனிம் நாம ஜீமுதம் பக்திய விக்கிரகே வைராக்கிய பகவத் தத்வ ஞான பக்திய பிவர்ஷுகம் என்கிற ஸ்லோகமும் இவரை பற்றி சுவாமி பராசர பட்டர் அருளியிருக்கிறார். மேலும் நம் பெரிய ஜீயர் உபதேச ரத்ன மாலையிலே இவரை போற்றி சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். பாசுரம் தெருளுற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார் அருளிச் செயலை அறிவாரார் அருள்பெத்த நாதமுனி முதலாம் நம் தேசிகரை அல்லால் பேதை மனமோ உண்டோ பேசு. நாதமுனி முதலாய் வரக்கூடிய குரு பரம்பரையிலே அலங்கரிக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்களையும் பேதை மனமே நீ நினைந்து எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டு பேச வேண்டும், வணங்க வேண்டும், பஜிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாதமுனிகளினுடைய அவதார பெருமை சாக்ஷாத் லோக பிரசித்தம். நாதமுனிகள் வீரநாராயணபுரம் என்கிற காட்டுமன்னார் கோவிலிலே சொட்டை குலத்திலே திருவவதாரம் பண்ணினவர். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் என்றும் நாதோபக்ஞம் பிரவருத்தம் பகூபிருஷதம் யாமுனேய பிரபந்தைஹி திராத்தம் சம்யக் யதீந்திரைரிதம் அகிலதமஹா என்று சொல்கிறபடி நாதமுனிகள் தொடங்கி நம்முடைய வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனம் பிரசித்தமானது. அப்போ அதுக்கு முன்னே இந்த வைஷ்ணவர்களும் வைஷ்ணவ தர்சனமும் இல்லையா
என்று சொல்ல முடியாது. அப்படி சூரிய சந்திரர்கள் உண்டான காலம் முதலாக இவை அத்தனையும் உண்டு. ஆனால் நாம் அறிய பெற்றது நாதமுனிகள் தொடங்கியே என்பதனாலே நாதோபக்ஞம் பிரபுத்தம் என்று சுவாமி தேசிகரும் சொல்றார். அருள் பெற்ற நாதமுனி முதலாம் நம் தேசிகரை அல்லால் பேதை மனமோ உண்டோ பேசுன்னு மாமுனிகளும் அருளி செய்திருக்கிறார். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு 4000 அனுகிரகித்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம். திருநாராயணபுரத்திலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து ஆறாவமுதே அடியேனுடலம் என்ற பதிகத்தை மன்னனார் முன்பு அருளி செய்ய அதை கேட்டு 1000 பாசுரங்கள்னு இதில் வருகின்றதே, உங்களுக்கு இந்த 1000 பாசுரமும் முகப்பாடமாக வருமோன்னு கேட்டார். அவர்கள் இதை தவிர இந்த 10 பாசுரங்களை தவிர நாங்கள் அறியோம்னு சொல்லி சென்றார்கள். அது முதலாக நாதமுனிகளுக்கு இதே சிந்தையாக இருந்தது. குருகூர் சடகோபன் சொன்ன 1000ன்னு சொன்னாரே, அப்போ சடகோபர்னா நம்மாழ்வார் திருவவதாரம் பண்ண குருகூரிலே சென்று விசாரித்தோம்னா அங்கே கிடைக்கலாம்னு கருதி எம்பெருமானிடத்திலே மன்னனாரிடத்தில் விடைபெற்று ஆழ்வார் திருநகரிக்கு சென்றார். அங்கே பொலிந்து நின்ற பிரானையும் நம்மாழ்வாரையும் சேவித்து நிற்கும் பொழுது மதுரகவி ஆழ்வாரினுடைய சிஷ்ய பரம்பரையிலே வந்த ஒருவர் ஸ்ரீ பராங்குஷ தாசர் என்பவர் நேர்பட்டார். அவரிடத்திலே விண்ணப்பம் செய்ய அவர் கண்ணினூர் சிறுத்தாம்பு என்கிற பிரபந்தம் உண்டு, மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தது. அதை திருப்புலி ஆழ்வார் திருமுன்பு ஆழ்வார் திருவடியை சிந்தித்து கொண்டு நியமத்துடன் 12000 தடவை ஜபித்தாள் ஆழ்வார் அருள் புரிவார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொன்னார். அதை கேட்டு நாதமுனிகள் ஆனந்த கடலிலே மூழ்கி அவருடைய திருவடியை தொழுது அந்த கண்ணினூர் சிறுத்தாம்பு பிரபந்தத்தை அடியேனுக்கு அனுகிரகிக்க வேண்டும்னு வேண்டி அதை கேட்டு தெரிந்து கொண்டு திருப்புலியாழ்வார் அடியிலே 12000 முறை அனுசந்தித்தார். இவரது சிந்தையையும் அபேட்சிதத்தையும் மன உறுதியையும் பார்த்து அசரீரியாக வானிலை தோன்றி உன்னுடைய அபிமதம் என்னன்னு கேட்க நாதமுனிகள் ஆனந்த கண்ணீர் பெருக்கி கொண்டு கைகூப்பி கொண்டு சொன்னார், சுவாமின்னு பத்மாசன பவிஷ்டராய் அசரீரியாய் வானிலே சொல்வது போலே இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை பார்த்து சொன்னார், சுவாமின்னு திருவாய்மொழி முதலிய திவ்ய பிரபந்தங்களை அடியேனுக்கு பிரசாதித்து அருள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் செய்ய அவருக்கு திவ்யமான ஞான கண்ணை கொடுத்து ஞான சக்ஷுஷை கொடுத்து ரகசியத்திரயம் 4000 திவ்ய பிரபந்தங்கள் அத்தனையும் தர்சனத்தினுடைய ஆழ்பொருளையும் அஷ்டாங்க யோக ரகசியத்தையும் யோக தசையிலேயே பிரசாதித்து அந்தர்தமாயினார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை அருளும் பொழுது பொலிக பொலிக பொலிகன்னு திருவாய்மொழி 5 2ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரத்தை கேட்டு ஆச்சரியமடைந்த நாதமுனிகள் ஆழ்வாரிடத்திலே இப்படி அவதாரம் பண்ண போறவர் யாருன்னு பிரார்த்தித்தார். ஆழ்வாரும் நாதமுனிகளிடத்திலே பிற்காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியர் நம் சம்பிரதாயத்தை காப்பதற்காக அவதாரம் பண்ண போறார், அவரே ராமானுஷர் என்று சொல்லி அவரிடத்திலே பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகத்தை கொடுத்தார். இந்த விக்கிரகம் நம் பூர்வாச்சாரியார்களால் திருவாராதனம் பண்ணப்பட்டு இப்பொழுது ஆழ்வார் திருநகரியிலே சதுர்வேதி மங்கலத்திலே உள்ளது. எப்பொழுதும் பிரபந்த அனுசந்தானத்துக்கு முன்பு திருப்பல்லாண்டு சேவிக்க வேண்டும்னும் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி காலையிலே நித்தியம் சேவிக்க வேண்டும்னும் திருவாய்மொழி அனுசந்தானத்துக்கு முன்பு கண்ணினூர் சிறுத்தாம்பு சேவிக்க வேண்டும்னு நிர்ணயம் பண்ணினார். இப்படி வைஷ்ணவ தர்ம நியதிகளையெல்லாம் ஏற்படுத்தினார். வைஷ்ணவ தர்சனத்திலே அநேக வைஷ்ணவ தர்மங்களை நாதமுனிகளே நியமனம் பண்ணினார் என்ற புகழ் இவர் ஒருவருக்கே உண்டு. அப்படி நாதமுனிகள் பின்பு ஆழ்வார் திருநகரிலே சில காலம் தங்கி இருந்து ஆழ்வாருக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணினார். ஒரு நாள் மன்னனார் இவருடைய ஸ்வப்னத்திலே எழுந்தருளி வீரநாராயணபுரம் வந்து சேரும்படி சொன்னார். ஆழ்வார் நியமனப்படியும் மன்னனாருடைய வேண்டுகோளின்படியும் ஆழ்வார் கொடுத்து அருளிய பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை அதிவைபவத்தோடு எழுந்தருள பண்ணிக்கொண்டு வீரநாராயணபுரமே வந்தார். தம்முடைய மருமகன்களான கீழே அகத்தாழ்வானையும் மேலே அகத்தாழ்வானையும் அழைத்து திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் இயலும் இசையும் ஆக்கி திவ்யமான கானங்களிலே அதையெல்லாம் அவர்களுக்கு அதை பாடுவிக்கும்படிக்கு சொல்லிக் கொடுத்தார்.
அதற்கு பின்னே அருளி செயல்கள்லாம் பிரசித்தமானது. தேவகானம்னு சொல்லும்படியாக அந்த இசை வடிவோடு அதையெல்லாம் வடிவு கொடுத்தார். ஸ்ரீரங்கத்திலே திருமங்கையாழ்வாரால் நடத்தப்பட்டு பிறகு நின்று போயிருந்த அத்தியன உற்சவாதிகளையெல்லாம் முன்பு போல நடைபெற ஸ்ரீமன் நாதமுனிகள் ஏற்பாடு பண்ணினார். திருமங்கையாழ்வார் காலத்திலே திருவாய்மொழி மட்டுமே சேவிக்கப்பட்டு வந்தது. இவர் முதல் 2 பிரபந்தங்களை பகல் 10 நாட்களிலும் திருவாய்மொழியை இரவு 10 நாட்களிலும் தேவகானத்திலே ஏற்படுத்தி மதுரகவிகளைப் போலே அபிநயத்தோடு இயற்பா பிரபந்தங்களை இயலாகவும் அத்தியன உற்சவம் முடிந்து அடுத்த நாளிலும் சேவிக்கும்படிக்கு ஏற்படுத்தினார். ஸ்ரீமன் நாதமுனிகளை போற்றி சொல்லக்கூடிய ராமானுஷ நூற்றந்தாதி பாசுரமும் ஒன்று உண்டு. ஆரப்பொழில் தென்குருகைப் பிரான் அமுதத் திருவாய் ஈரத் தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர்த்தம் சீரை பயின்னு உய்யும் ஸ்ரீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுஷன் என் மாநிதியே, எந்தன் மாநிதியே. தென்குருகைப் பிரான் அமுதத் திருவாய், தென்குருகைப் பிரானான நம்மாழ்வார் அமுதத் திருவாய் மலர்ந்தருளி சொன்ன ஈரத் தமிழ், திராவிட வேத சாகரமான திருவாய்மொழி தொடங்கி அத்தனை பிரபந்தங்களும் இசை உணர்ந்தோர்கட்கு இசையோடு கூட்டி இனியவர்த்தம் சீரை பயின்று உய்யும், அதையெல்லாம் பயிற்றுவித்து எங்கும் லோக பிரசித்தமாக செய்வித்த நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகக்கூடிய ராமானுஷர் எந்தன் மாநிதி ஆவார். மாநிதி, பெருமைமிக்க பெரிய நிதி ராமானுஷன் எந்தன் மாநிதியே. ஆக நாதமுனியினுடைய இசையை நெஞ்சால் வாரி பருகக்கூடியவர் ராமானுஷன்னு இப்படி நாதமுனியினுடைய மேன்மையை சொல்லக்கூடியதான பாசுரம் ராமானுஷ நூற்றந்தாதியிலேயும் அமைந்திருக்கிறது. அப்படி நம் ஆச்சாரியர்களிடத்திலேயும் ஆழ்வார்களிடத்திலேயும் பக்தி வளர வேண்டும் என்று ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருவடிகளிலே நாம் பிரார்த்தித்திருப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமன் நாதமுனிகள் திருவடிகளே சரணம்.